அரியலூர் இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி பாமக ராமதாஸ் அணியை சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் அண்ணா சிலை அருகே பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் அணி சார்பில் மாவட்ட செயலாளர் காடுவெட்டி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தில் பெரும் வாரியாக உள்ள வன்னியர் இன மக்களுக்கு உரிய இட ஒதுக்கீடு 10.5% வழங்க வேண்டும். கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியது போல தமிழகத்திலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி, ராமதாஸ் பிரிவு அணியினர் மற்றும் வன்னியர் சங்கத்தினை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். 10.5% இட ஒதுக்கீடை தமிழக அரசு உடனே அமல்படுத்த வேண்டும் என்று தமிழகம் முழுவது இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதேபோல இன்றைக்கு அரியலூர் மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் ரவி அவர்கள் தலைமையிலும் மாவட்டத் தலைவர் வக்கீல் திருமாவளவன் அவர்கள் முன்னிலையிலும் அனைத்து பாமகவின் நிர்வாகியுடைய பொறுப்பாளர்களோடு பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு ஐயாவின் கோரிக்கையை ஏற்று 10.5% அமல்படுத்த வேண்டும். அதுபோல் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் பார்க்கின்ற போது சுப்ரீம் கோர்ட் நீதி வழங்கப்பட்டது, மத்திய அரசாங்கத்தாலும் அனுமதிக்கப்பட்டது. இந்த இட ஒதுக்கீடை தமிழக அரசு நேரடியாக செய்யலாம் என்று உத்தரவு பிறப்பித்தும் தமிழக அரசு செவி சாய்க்கவில்லை. அதற்காகத்தான் இந்த போராட்டத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு ஒட்டுமொத்த சமுதாய மக்களுக்கும் மக்கள் தொகை அடிப்படையில் இட ஒதுக்கீடு பெற்றாக வேண்டும், எல்லோருக்கும் வணக்கம் என்றுதான் மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு தமிழகம் கூறவும் போராடிக் கொண்டிருக்கிறார். அந்த போராட்டத்தில் வாயிலாக அனைத்து சமுதாய மக்களும் இதிலே பங்கேற்றுக் கொண்டார்கள். சிறப்பாக இன்றைக்கு அரியலூர் மாவட்டத்தில் நடைபெற்றது. அனைத்து சமுதாய மக்களுக்கும் உரிமைகளை பெறுவதற்கு மருத்துவர் ஐயா அவர்கள் போராடுவார். தமிழக அரசு உடனே நடவடிக்கை எடுத்தால் மீண்டும் ஐயா அவர்கள் போராட்டம் தொடங்குவார் என்று தெரிவித்தார். அரியலூர் மாவட்டம் தலைமை செய்தியாளர் எஸ்.பி. ராஜா. காலம் தாழ்த்தாதே, காலம் தாழ்த்தாதே. ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த காலம் தாழ்த்தாதே. வந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். தமிழின போராளி சமூக நீதி காவலர் மருத்துவ ஐயா அவர்கள் தமிழகம் எங்கும் இன்றைக்கு 10.5% இடஒதுக்கீடை தமிழக அரசு உடனே அமுல்படுத்த வேண்டும் என்று தமிழகம் பூராவும் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதே போல் இன்றைக்கு அரியலூர் மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் ரவி அவர்கள் தலைமையிலும் மாவட்ட தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய முன்னிலையிலும் அனைத்து நிலையினுடைய நிர்வாகிகளுடைய பொறுப்பாளர்களுடைய நிலையிலும் இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு ஐயாவுடைய கோரிக்கையை ஏற்று 10.5% தமிழக அரசு உடனடியாக அமுல்படுத்த வேண்டும். அதுபோல் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் பார்க்கின்ற போது சுப்ரீம் கோர்ட்டிலும் நீதி வழங்கப்பட்டது, மத்திய அரசாங்கத்தாலும் அனுமதிக்கப்பட்டது. இந்த இடஒதுக்கீடை தமிழக அரசு நேரடியாக செய்யலாம் என்று உத்தரவு பிறப்பித்தும் இந்த தமிழக அரசு செவிசாய்க்கவில்லை. அதற்காகத்தான் இந்த போராட்டத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் கையில் எடுத்து கொண்டு ஒட்டுமொத்த சமுதாய மக்களுக்கும் மக்கள் தொகை அடிப்படையிலே இடஒதுக்கீடு பெற்றாக வேண்டும், எல்லோருக்கும் வழங்க வேண்டும் என்றுதான் மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு தமிழகம் பூராவும் போராடி கொண்டிருக்கிறார். அந்த போராட்டத்தின் வாயிலாக அனைத்து சமுதாய மக்களும் இதில் பங்கேற்று கொண்டார்கள். சிறப்பாக இன்றைக்கு அரியலூர் மாவட்டத்திலே நடைபெற்றது. அனைத்து சமுதாய மக்களுக்கும் உரிமைகளை பெறுவதற்கு மருத்துவர் ஐயா அவர்கள் போராடுவார். தமிழக அரசு உடனே நடவடிக்கை எடுக்காவிட்டால் மீண்டும் ஐயா அவர்கள் போராட்டம் தொடங்குவார் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த குழுவில் அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேர்களுக்கும் நன்றி வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறோம். என் பேர் தேவதாஸ் படையாண்டவர். என் பேர் தேவதாஸ் படையாண்டவர். தமிழ்நாடு உழவர் பேரியக்க மாநில தலைவர், முன்னாள் சேர்மன்.